டைப் காஸ்டிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். ஒரு 2 ஸ்ட்ரிங்கு ஓகேவா, 2 ஸ்ட்ரிங்கு நம்ம ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் ஆகும். அதுவே ஒரு ஸ்ட்ரிங் ஒரு இன்டிஜர் இருந்தால் ப்ளஸ் ஆகுமானா ஆகாது. ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஃப்ளோட்டாக இருந்துமா ஆகுமா ஆகாது. ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர்னா இன்டிஜர், ஃப்ளோட்னா ஃப்ளோட்டு, இது மாதிரி ரெண்டும் சேர்ந்தால் மட்டும் தான் ப்ளஸ் ஆகும். ஓகேவா, அது எக்ஸாம்பிளோடு நான் எப்படின்னு உங்களுக்கு கோடில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதான்னு பாருங்கள். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். அது உங்களால் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வந்துடுச்சுன்னா இது ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பாருங்கள், நான் நேம் சொல்லிவிட்டு என் நேம் கொடுத்துட்டு என்னோடய ஏஜை கொடுத்துருக்கேன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு நேம் ப்ளஸ் ஏஜ் நான் கொடுத்துட்டேன். ஓகேவா, ஏஜ் நான் கொடுத்துட்டு இப்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு தப்புன்னு வந்துச்சு பிரிண்ட். ஸோ டைப் எரர், கேன் யூ ஒன்லி கன்காட்டினேட் ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் கன்கேட் பண்ணும், நாட் இன்டிஜரை கன்கேட் பண்ணாது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா, ஸோ இப்போ இதை நான் எப்படி மாற்றலாம் அப்படின்னா, இதுவே இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரிங்காக நான் இந்த 19 வைக்கிறேன் பாருங்களேன். இப்போது 19 ஓகே வெயிட், நான் அதை ஸ்ட்ரிங்குக்குள்ளே போட்டுட்டு இப்போ இதை ரன் பண்ணேன் அப்படின்னா ரன் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? ஆகும். ஏன்னா 2 ஸ்ட்ரிங்கு சிபிதாஸ் 19. ஸோ காமிச்சிருச்சா? இவ்வளோ தான். இப்போது இதை நான் வந்து மாற்றணும் அப்படின்னா, இது எனக்கு வந்து மாறணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல பர்மனெண்ட்டாக மாற்றாமல் டெம்பரவரியாக இப்போ நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா, நான் ஏஜ் நீ போட்டு ஈக்குவல் டு அதுக்குள்ளே எஸ்டிஆர்னு போட்டு இதுக்குள்ளே வந்துட்டு இப்போ நான் ஏஜை போடுறேன். ஏன்னா ஏன் இங்கே இந்த இடத்துல நான் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இந்த ஏஜ் இங்கே நான் 19 கொடுத்துருக்கேன். அடுத்த இந்த லைனுக்கு வருமா, அப்போது வந்து ஏஜுக்குள்ளார ஸ்ட்ரிங்காக நான் மாற்றி அனுப்பியிருக்கேன். ஓகேவா, இங்கே இருக்க மாதிரி ஸ்ட்ரிங்காக நான் இங்கே மாற்றிருக்கேன். ஸோ ஏஜை நான் ஸ்ட்ரிங்காக இங்கே நம்பராக இருக்கிறத நான் இன்டிஜராக இருக்கிறத இங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ இவ்வளோ தாங்க டைப் காஸ்டிங்னா. இதுவே நான் இந்த இடத்துல நேம் கொடுத்து 2 நேமே ஆட் பண்ணணுமா, ஆட் பண்ணலாம். ஸோ இது பேர் வந்து கன்காட்டினேட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரிங் மெத்தடில். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன், வெல்கம்னு சொல்லி ஒரு நேம் கொடுத்துட்டேன். ஓகேவா, இப்போது இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுவோம்ல, இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணுறது தான் நான் நேம் 2 மாற்றிக்கிறேன். 2 ஓகேவா, இப்போது நம்ம மெர்ஜ் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது கன்கேட் பண்ணுறோம்னு சொல்லுவோம், கன்காட்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம 2 ஸ்ட்ரிங்கை நம்ம மெர்ஜ் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அதை தான் கன்கேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே போட்டு காமிக்கிறவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல இதை தான் கன்கேட் அப்படின்னு சொல்லுவோம். சிபிதாஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே, பிரிண்ட் ஆகிடுச்சா? இது மாதிரி இன்னும் நிறையா இதுலேயே கான்செப்ட் இருக்குது. இதே வந்து நீங்கள் ஃப்ளூட்டாக மாற்றலாம், டெம்பரரியாக நீங்கள் இன்டீஜராக கூட மாற்றிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் ஆகணும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இன்டீஜர் கொடுத்துக்காம a ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லி போட்டேன். திருப்பியும் b ஈக்குவல் டு 10ன்னு போட்டேன். இப்போது இந்த இடத்துல வந்துட்டு a ப்ளஸ் b அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு என்ன பிரிண்ட் ஆகும், 20. கரெக்டாக? இப்போது 2 இன்டிஜரும் சேர்ந்தனால நம்மளால் ப்ளஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகேவா, கன்கேட் பண்ணுறோம். இப்போது நம்மள்ட்ட வந்து இந்த இதே இடத்துல நான் வந்து இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத ஸ்ட்ரிங்காக கொடுத்துட்றேன். இதுக்குள்ள நான் 10 போட்டுறேன். இப்போது இது வந்து ஆட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா இதுக்குள்ளே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. ஓகேவா, ஸோ இதுவே வந்து எனக்கு ஆட் ஆகி வரணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் கன்கேட் பண்ணுறேன். a ஈக்குவல் டு இன்ட்டாக மாற்றுறேன். இன்டீஜராக நம்ம தானே மாற்றணும். ஸோ அதனால் இன்ட்டாக மாற்றி இதுக்குள்ளார நான் இப்போ ஏவை அனுப்பி விட்றேன். ஏன் இந்த இடத்துல நான் ஏவை இதுக்குள்ளே அனுப்பி விட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஸ்ட்ரிங்காக ஆல்ரெடி இருக்குது. இங்கே ஏ வந்து ஸ்ட்ரிங்காக இருக்குது. அடுத்து இங்கே a ஈக்குவல் டு இன்ட்டுன்னு கொடுக்குறப்போ இந்த ஏ வந்து உள்ளே போட்டதுனால இங்கே வெளியே வரப்போ இது நம்பராக வந்துடும். ஓகேவா, இது நம்ம வந்து நம்பராக வந்துடும்.
இப்போ வந்து பர்மனெண்ட்டாக இப்படி தான் மாற்றுறது. ஓகேவா? பர்மனெண்ட்டாக நீங்கள் மாற்றினா இந்த இடத்துல நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஏ வெளியே வரப்போ இன்டீஜராக தான் நமக்கு வெளியே வரும்.